ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்யும் பிரிதொரு முறைமை தொடர்பாக ஆலோசித்து வருகின்றது என்றும் இந்தியாவுக்கு செல்லவுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இது தொடர்பில் அங்கு கலந்துரையாடுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாகாண சபை தேர்தல் ஒரு வருடத்துக்குள் நடத்தப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தாலும் இன்னமும் தேர்தல் நடத்தப்படவில்லை. கடந்த வாரம் இலங்கை தமிழரசு கட்சி பிரதிநிதிகளுடன் சந்திப்பு நடத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாகாண சபை தேர்தல் தொடர்பாக எந்த வாக்குறுதியையும் வழங்கவில்லை. இந்த நிலையில் மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்யும் பிறிதொரு முறைமை தொடர்பாக அரசு ஆலோசித்து வருகின்றது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இனிவரும் காலங்களில் மாகாண சபைகள் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பாக பேசுவதில் அர்த்தமில்லை என்றும் அதை பதிலீடு செய்யக்கூடிய மாற்று வழிகள் தொடர்பாக சிந்திப்பது அவசியம் என்றும் அரசின் நெருக்கமான கொழும்பு வட்டாரங்களிலிருந்து கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதி அளித்துள்ளபடி எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படும் புதிய அரசமைப்பை உருவாக்க பணிகளில் மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்யும் முறைமை தொடர்பாக ஆராயப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது.